Hi. Hello family members. Welcome back to my channel. என்ன விஷயம்? ஒரு தங்கவேல் எங்க ஊர்ல உள்ளவங்க நம்ம பணியார தொழில் செய்யறவர். அவருக்கு வந்து ஒரு பையனும் 2 பொம்பளை பிள்ளைங்களும். இதை ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா சமீப காலமா ஒரு 5-6 வருஷமா இவருடைய பையன் கண்ணன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மூத்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது மேரேஜ் முடிகிற காலம் வரைக்கும் நல்ல வேலைக்கு போவான். ஒரு தவறான வழிக்கு தண்ணி அடி தம்மடி எந்த விதமான கெட்ட பழக்கமே கிடையாது. நல்ல பையன். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், அது மாதிரி காசு உள்ள கொடுப்பான், சீட்டு போட்டாமனா ஒழுங்கா பணத்தை கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு அப்படி ஒரு MBBS படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த பையன்ட்ட வந்து போன்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. பெரிய விஷயம்யா. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு முதல்ல ஒரு வாரம் 10 நாளா ஒழுங்கா பேசிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு அப்புறம் என்னன்னா அது எங்க வீட்டுல வந்து நான் உங்ககிட்ட பேசுற மேட்டர் தெரிஞ்ச உடனே என்ன வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க என்கிட்ட. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 2 தாரம். எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து எங்க சித்தி வந்து அபகரிக்கிறதுக்காக என்ன வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. சொல்லு எனக்கு சத்தியமா சொல்லு. ரெண்டாவது என்ன பண்ணா காசு கேட்க தொடங்குறா. நான் நம்ம 2 பேரும் லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே ஒண்ணுமே எதுவுமே இல்லாமலே ஒரு கனவுலகத்துல கதை ஓடுற மாதிரி போயிட்டு இருக்குது மேடம். படிக்க வைங்க, ஏன்னா எங்க அப்பா வந்து என்ன காலேஜுக்கு விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அதனால நீங்க ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படிங்கிறா. இவன் என்ன நினைக்கிறாங்களா, ஐயோ இப்படி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசிட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பணம் வந்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் காசு கடன் வாங்கி நிறைய காசுகள் அனுப்பி விட்டுட்டே இருக்கு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க. பொண்ணுக்கு வந்து உண்மையிட்ட சரியா எழுத படிக்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் தான் அதுக்கு இருக்குது. இந்த பையன் அதெல்லாம் தெரியல. அந்த இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவன் வந்து மேடம் 8ஆம் கிளாஸ் மேடம் படிச்சிருக்கான். ரொம்ப ஏழை குடும்பம் மேடம். ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? சரி, இப்படி வந்து காசை கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு 3 வருஷம் இதே மாதிரியே கண்டினியூ ஆகுது. ஒரு 10 லட்ச ரூபாய் கடனாளி ஆகுறான். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. அதான் நான் வந்து அத்தான் அப்படிங்கிற ஒரு தோணியில பேச தொடங்குறா. இவனுக்கு வந்து ஒரு கனவுலகத்திலே வந்து என்ன சொல்றான்னா, நம்ம வந்து நான் MBBS முடிப்பேன் தான், முடித்த உடனே எனக்கு 20 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அந்த சொத்தை வித்து நம்ம வந்து நான் உங்க ஊருக்கு வருவேன், நம்ம 2 மேரேஜ் பண்ணிட்டு நம்ம உங்க ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நான் வந்து அங்க டாக்டரா இருப்பேன், நீங்க வந்து அங்க மேனேஜரா இருக்கணும், நம்ம வந்து நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே வந்து அது ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆர்வம் வரும் இல்லையா மேடம். அப்ப 10 லட்ச ரூபாய் கடன் வந்த உடனே ஏன்னா அவன் அப்ப என்ன சொல்லிக்கான ஏதாவது ஒரு சொத்தை வித்து நான் தாரேன் ஆரம்பத்துல அப்படி சொன்ன உடனே இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது, பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க எல்லாரும் அப்படி சொன்ன உடனே எல்லாத்தையும் சமாளிச்சா நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா சொல்லலாம். மனவிட்டு சொல்றான், ஆனா இந்த மாதிரி அவன் வந்து நான் சொத்தை வித்து தருவேன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தானே, ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கியாச்சு. இப்போ வந்து என்னன்னா எனக்கு சொத்து விற்க முடியல, எனக்கு வீட்டை விட்டு வர முடியல. நான் வந்து அந்த போனுக்கு ஃபோன் பண்ணி தா அப்படி சொல்லிட்டு நான் பேசுறேன். என்னம்மா இப்படி நீ இந்த மாதிரி இது பண்ணிருக்க, நீ சொத்து வித்து காசு கொடுப்பேன்னு சொன்னியா இல்லையா, பல விதமான நெருக்கடியில் இருக்கிறான், அதனால நீ ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு. இல்ல அது எனக்கு இப்ப வர முடியாது. ஜீவானந்தம் பேசுறேன். ஏன் வர முடியல, என்ன பிரச்சனை, ஏன் விற்க முடியல, உங்க அப்பாட்ட நான் பேசட்டுமா, உடனே அது எப்படி நீங்க பேசுவீங்க எங்க அப்பாட்ட அப்படி சொல்லி அவ என்கிட்ட எகிறா. ஆனா சொம்ப மாதிரி இருக்க, அடிச்சு ஒடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி விட்டுருமா. நீ இப்படி செய்தா அவன் என்ன பண்ணுது, அவங்க குடும்பத்தோட சூசைட் பண்ற லெவல்ல இருக்காங்க. என்ன ஒரு பொண்ணு இருக்கிற, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி கடன்ல இருந்தா அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பான், இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது பண்ணுமா, நீ பெரிய வசதியான பொண்ணுன்னு சொல்ற இல்லையா. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன, உனக்கு இந்த 10 லட்ச ரூபாய் ரொம்ப சாதாரண அமௌண்ட், அவங்களுக்கு இந்த 10 லட்சம் தான் வாழ்க்கையே அதோட முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லி நான் பேசுறேன். உடனே வந்து அது எனக்கு இப்போ வர முடியாது, நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு, என்ன அவசரம் சொல்லு, அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன். அவங்க அத்தை பையன் ஐஜியா இருக்காராம். அது எங்கன்னா திருச்சியில ஐஜியா இருக்காராம். இவன் திருச்சியில வந்து MBBS படிச்சுட்டு இருக்கானா. அன்னைக்கு என்ன சொல்றேன்னா, நான் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வந்து தாலியை கையில வச்சுட்டு இப்படி சுத்திட்டே தெரியாது, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணு சொல்லி ஒரு காமெடி. அது வந்து அவ சொல்றதை பார்த்தா ஒரு 5 வயசு 3 வயசு பிள்ளைங்களை ஏமாத்துறதுக்காக பேசுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறா. ரொம்ப மனதளவுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமையில இருக்காங்க இவங்க. என்ன எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கற இப்படி பேசணும்னா கடைசில கொஞ்சம் இது பண்ணி இந்த மாதிரி இப்படி சொல்றேன். ஐஜி எந்த ஒரு ஐஜிமா, திருச்சி ஐஜிக்கு 56 வயசு ஆகுதுமா, நீ ஐஜினாலே 50 வயசு தாண்டிடும்.
நீ எங்க மாமா பையங்கிற என்ன மாதிரி பேசுற, சும்மா போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னேன். நான் உன்கிட்ட பேச வேண்டிய தேவை கிடையாது. சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. இவங்களுக்கு வந்து வீட்டடி 10 சென்ட் இடம் உண்டு மேடம். இப்போ வந்து ஒரு 30 லட்சத்துக்கு போகும். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னால வெறும் 15 லட்சத்துக்கு வித்தாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அப்ப அவன்கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, அதான் நீங்க அதை வித்து உங்க கடத்தை தீருங்க தான், பேலன்ஸ் அமௌண்ட் தான் எனக்கு தாங்க, இருக்கிற கடத்தை தீருங்க. நான் படியாங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. முடிக்கிறேன். முடிச்ச உடனே நான் வாரேன் தான். வந்த உடனே என்னுடைய இடங்கள் எல்லாம் நான் வித்து உங்களுக்கு கொண்டு வரேன். நீங்க வித்த இடத்தையே வாங்கி அதுலயே நம்ம ஹாஸ்பிட்டல் போட்டு பெரிய வீடு போட்டு நம்ம பங்களா போட்டு வாழணும் தான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அந்த சொத்தை வித்து கடன் அடைக்கிறாங்க மேடம். கடன் அடைச்சிக்கிட்டு ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கி வச்சிருந்தான். 2வது காசு கட்டான்னு சொல்லி அந்த வண்டியும் வித்து அவளுக்கு காசு கொடுத்து. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா. சரி, இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம். சரி, பணம் போச்சு, அவனுடைய உழைப்பு போச்சு, அவனுடைய வாழ்க்கை போச்சு. இப்ப எல்லாமே முடிஞ்சிருக்கான். என்ன அவனை விடல மேடம். அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க்கரே இருக்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம் மேடம். ஏன்னா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? இவன் வந்து எனக்கு வயசாயிட்டே போகுது, ஊர்ல எல்லாரும் நீ எப்போ வர போறா, இல்லைன்னா உனக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டு, அந்த பணத்தை வாங்கு, உனக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கி நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி ஊர்ல எல்லாரும் தொந்தரவு பண்ணதான் அவன் சொன்னான் இல்லையா. இப்ப என்ன சொல்லிட்டானா, நம்ம 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிட்டுன்னு நீங்க சொல்லிருங்க தான், பிள்ளைங்க சொல்லிருங்க. இப்ப என்ன கதைன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறான். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு மேல ஒரு ஆம்பளை பையன் வந்து பிறந்த 6வது மாசத்துல செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு கதையை கொண்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மருமகன் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நம்ம பேரன் வந்து இறந்து போயிட்டான். டாக்டர் இதுக்காகவே ஒன்னு அடிக்கணும்டா. இவன் இதுவரைக்கும் அவளை பார்த்ததே இல்லை மேடம். இவன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு வாட்டி வந்து அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும், கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறதெல்லாம் 14,000 ஒன்லி அனுப்ப சொல்லிருக்கா. 14,000 ரூபாய் அனுப்ப சொல்லிருக்கா. ஸ்பெல்லிங் கூட தெரியல. டாக்டர் படிக்கிறது பொண்ணுக்கு இப்படி தெரியுமா? இல்ல புரியல. அர்ஜென்ட் மேட்டர், ப்ளீஸ் கால் மீ. எப்போ கால் பண்ணலாம்? நான் அப்போவும் கால் இப்ப கால் பண்ணலாம், எப்பவுமே பண்ணாதீங்க. இவ்வளோ அர்ஜென்ட் மேட்டர் ப்ளீஸ் கால் மீ. ஊருக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. மேய என்னன்னா இப்ப நாங்க இதை பேசினா கூட அவன் என்ன நினைக்கலாம்னா, ஒருவேளை நமக்கு ஒரு டாக்டர் பொண்ணு கிடைக்கிறது இவன் தடுக்க பாக்குறாங்களோ, அப்படி கூட எங்களுக்கு அப்படி தோணுது. அவன் அந்த மாதிரி அவன் நினைச்சிருவானோன்னு தோணுது மேடம் எங்களுக்கு. உண்மையாட்டு மேடம், ஒரு பாவப்பட்ட பையன் அவனை காப்பாத்தணும் மேடம். நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். காசு பணம் மேட்டர் இல்ல மேடம். இன்னைக்குனால அந்த பையனை விட்டுக்கிட்டு இவ யாரு என்னங்கிறது தெரிஞ்சு அவன் அதுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டா போதும், அவன் வாழ்ந்துருவான் மேடம். வருஷத்துக்கு ஒரு சீட்டை போட்டோம்னா ஏதாவது 1 சென்ட் 2 சென்ட் இடத்தை வாங்கி ஒரு வீடை போட்டு அவன் வந்து கல்யாணத்தை பண்ணி அவன் நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிருவான் மேடம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன சொல்றாரு அவர் அந்த பொண்ணை பத்தி? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னுக்கு இந்த கன்சீவ் ஆயிருந்தாங்களாம் ஒய்ஃபு. அது வந்து 8 மாதத்துல அழிஞ்சு போச்சு, இந்த இறந்து போச்சு வயத்துலேருந்து. அது 2வது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு 2 ரூபா காசு கேட்டேன். நீ வந்து அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வா, அங்க பிரச்சனை இருக்குங்கிறாங்க இல்லையா, நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துரு, நம்ம வந்து அவளை மேரேஜ் பண்ணி வீட்டில் வச்சுக்குவோம், இங்க அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உடனே சரின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசுறான், இப்படி எல்லாரும் சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு. பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அப்ப கல்யாணத்துக்காக 1 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, ஒரு 50,000 ரெடி பண்ண, ஒரு 50,000 ரெடி யாருன்னு சொல்லணும். அவளை என்ன சொல்றா, சரி அப்ப நான் வாரேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பேசி வச்சாச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. திடீர்னு வெள்ளிக்கிழமை என்ன போன் அடிக்கிறேன்னா, அதான் எனக்கு திடீர்னு பயங்கர தலைவலியா இருந்துதான். அப்போ உடனே என்ன கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணால எனக்கு தலையில கட்டியான், நான் இப்ப ஐசி வார்டில் இருக்கேன் தான், எனக்கு வந்து இப்போ உடனடி ஆபரேஷன் பண்ணணும், 40,000 ரூபாய் வேணும் தான். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா சொன்ன உடனே கண்ணன் போய் என்ன பண்ணா, கணேசன் போய், கணேசா எனக்கு ஒரு 40,000 தா, இப்ப கல்யாணம் பண்ணாண்டா. அவளுக்கு தலையில கட்டி அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணணும்னா 40,000 50,000 வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணோம்னாக்கி அவங்களை கூட்டிட்டு வா, நம்ம ஆபரேஷன் பண்ணனாலும் நம்ம பாத்துக்கலாம். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இந்த கிசான் யாரு? எனக்கு தெரிஞ்ச நம்பர். யாரு? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. அவங்களுக்கு எதுக்கு நீங்க காசு அனுப்புறீங்க? யாருக்கு? கிசான். என்னடா பண்ற? இப்போ என்னப்பா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன சம்பவம். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டே பண்ணல. இந்த பாரு தம்பி, உண்மையை பேசுங்க. How do I tell you? உங்க பேர் என்னம்மா? வினு. எந்த ஊர்ல இருக்கீங்க? இல்ல என்ன மேடம் ப்ராப்ளம் இப்போ? என்ன ப்ராப்ளமா?
முத்துக்கண்ணனை தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு மேம் கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் மேம். யாரு முத்துக்கண்ணன் உங்களுக்கு? அண்ணா. அண்ணாவா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எப்படி அண்ணா? தெரியும். எப்படி தெரியும்? எத்தனை வருஷமா தெரியும்? இது ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. எங்க பாத்தீங்க அவரை? மேம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான் தெரியும். நீங்க எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? மேம் நாங்க சென்னையில தான் இருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க உங்க கூட? மேம் என்னன்னு சொல்லிருங்க மேம். நான் சொல்றேன்மா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல, நான் சொல்றேன். யார் யார் இருக்காங்க? என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டான். எனக்கு என்ன பயம்? தெரியுதா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்களா? அப்படிலாம் நான் இல்லையே மேம். அது MBBS படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? மேம் நான் இல்ல. 20 கோடி சொத்து இருக்கு சொன்னீங்களா? மேம் அப்படி நான் இல்ல மேம். அது நான் இல்ல மேடம். இது ஆக்ஷன். நேத்து எதுக்கு காசு கேட்டீங்க அவர்ட்ட? நேத்தா மேம்? ஆமா மேம் நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வேற யாரு நினைச்சு பேசல. உங்க நம்பர்ல இருந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருக்கீங்க, காசு போட சொல்லிருக்கீங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. முத்துக்கண்ணன் நம்பருக்கு நீங்க எத்தனை மெசேஜ் அனுப்புவீங்க? உன்னோட மெசேஜ் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு கையில வச்சிருக்கேன், நான் படிச்சு காமிக்கவா? ஓகே மேம். அந்த போனை கொடுங்க. இன்னொன்னு மெசேஜ் வந்திருக்கு இன்னைக்கு. மேம் அந்த மெசேஜ் ரீட் பண்றீங்களா? யாரு? சபரிநாதன். எதுக்கு அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் அனுப்புற நீ அவருக்கு? மேம் ஒரு ஹெல்ப் கேட்டு காசு கேட்டதான். வழிக்கு வா. இப்போ என்ன நடந்தது? யாரு நீங்க? நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ மேம், நான் அவங்க கிட்ட பேச முடியுமா? முத்துக்கண்ணன் கிட்ட முடியும். முதல்ல என்கிட்ட பேசு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் பின்ன அம்மா பேசுறேம்மா. யாருமா? எதுக்குமா அந்த பையனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா நான் எந்த தொந்தரவும் பண்ணலமா. எதுக்குப்பா காசு கேக்குறீங்க அந்த பையன்ட்ட? ஏமா அவங்க தான் தாரன்னு சொல்றாங்க. எதுக்கு அவங்க உங்களுக்கு தாரன்னு சொல்லணும்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். என்னம்மா இது பிரச்சனை? சொல்லு, என்ன நடக்குது? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா எங்க கூட இல்ல மேம். அதுதான் பிரச்சனை. உண்மையை பேசினியானா என்னால உன்னை காப்பாற்ற முடியும். ஓகே மேம். இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? என்ன நடந்தது? எத்தனை பேர்ட்ட பேசிருக்க? எத்தனை பேர்ட்ட காசு வாங்கிருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன்னை செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. மேம் நான் உண்மையை சொன்னா அவங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல இதுல. என்ன அசிங்கம்? உண்மையை சொல்லு. மேம் அவங்க எங்க அம்மாவை செகண்டா மேரேஜ் பண்ணிருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணது. பாரு, எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி? 4 years. ஒரு 2-3 years இருக்கும். அதனால தான் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதை தவிர வேற எதுவும் இல்ல மேம். உண்மை இதுதான் மேம். புதுசா இருக்காங்க. இது பாருங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நோ ப்ராப்ளம். வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பொம்பளை இப்ப கல்யாணம் பண்ணறதுன்னா அது தில்லோட வெளியே வந்து சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் சொல்லி இத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. எதுக்கு நல்லா இருக்காங்க இதெல்லாம்? ஏய் ஏன்டா நீ எல்லாம் நல்லா இருக்க? ஏன்டா நல்லா இருக்க நீ எல்லாம்? அந்த அம்மா ரொம்ப வறுமையில இருக்காங்க, கதறாங்க. இவர் தான் ஒரு கதையை சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த அம்மாட்ட முதல்ல கேட்டோன்னா நான் இவரோட சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் துருவி கேட்டோன்னா இல்ல எனக்கு இவரை மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல வச்சு யாருக்கும் தெரியாம போய் வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு வயசு பொண்ணு இருக்கு அவங்களுக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காரு. யாரையும் ஏமாத்தல. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவனா? நல்லபடியா பேசி அவருக்கு புத்தி சொல்லி நல்லா வாழ வைங்க. வாங்க போ. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.